இது மோட்டருக்கு தகுந்த மாதிரி மாறும். மோட்டருக்குங்கிறப்ப வந்து 20லேருந்து 22, 23 இது மாதிரி மொத்த கேஜி ஆகும். திக்னஸ் அதிகமாக இருக்கும். இது ஃபேனுக்கு வந்து நைஸ் கேஜி 36, 37 வரைக்கும் வரும். அதுக்கு மேலே வராது. அதுக்கு மேலே போட்டோம்னா டக்கு டக்குன்னு கட்டாகிட்டே போகும். ஃபேனை பொறுத்தவரை 35, 37 ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது 36. பெரும்பாலும் 90% வந்து இதான் வரும். 36 கேஜி தான் வரும். ஏதாவது ஒரு சில ஃபேனுக்கு மட்டும் 35. 37 வந்து இப்போ வர்ற அந்த லேட்டஸ்ட்டாக வர்ற ஃபேனுக்கு மட்டும் 37. ஹை ஸ்பீடு ஃபேன் வந்து டேபிள் ஃபேன்லேயே அதுக்கு மட்டும் 37 போடுவாங்க. அது 3 மட்டும்தான் ஃபேனை பொறுத்தவரை. ஃபேனுக்கு இது வந்து முன்னாடியில் கையில் தான் வைண்டிங் பண்ணி சுற்றுவாங்க. ஒவ்வொரு செட்டையும் சுற்றி வச்சு அமுக்குவாங்க. ஒரு ஃபேன் சுற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் 5 ஹவர் கூட ஆகி போயிடும். இப்போ மிஷின் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கோர் சுற்றி எடுக்கணும்னாக்க ஒரு 40 நிமிஷத்தில் எடுத்தோம். வண்டியில் சுற்றுறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் வரும். ஃபுல் செட்டு வெளியில் அதை சுற்ற ஒரு 20 நிமிஷம். ஆனால் இந்த இடையில இந்த கட் பண்ணி இந்த பேப்பர் வைக்கிற இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். 1 ஹவர் ஆகிடும். ஆமாம், எப்படியோ 1 மணி நேரம் வந்து ஒரு பேனை நான் வந்து கொண்டு வந்து இந்த காய்க்கு மட்டும் இது கொடுத்தாங்கன்னா அதை நான் வெட்டி அந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ்ஸாக வரப்போ இது மாதிரி வரும். இதான் வைண்டிங். இப்போ இது வந்து காய் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி போய் எரிஞ்சிடும். இதில் இருக்க அந்த பேப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேப்பர் எதுக்காண்டி இந்த கம்பி வந்து இந்த பாடியில் எங்கேயுமே டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுனாக்கா ஸ்டார்ட் ஆகும் காயில், ஃபேன் ஓடாது. அதுக்காக முழுக்க அந்த கம்பி பூராமே இந்த பேப்பர் ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால தான் பேப்பரை முதல்ல வச்சுக்கிட்டு கம்பியை சுற்றிடுவோம். சுற்றினதுக்கு அப்புறமும் இந்த வைண்டிங்கில் பேப்பர் திரிப்போம். முழுக்க அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகாது. நம்ம ஒரு செட்டு ஓட்டினா உடனே டெஸ்ட் பண்ணுவோம். சீரியஸ் போடணும்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணோம்னாக்கா இன்னர் அவுட்லையும் வச்சோம்னாக்கா பாடியிலையும் அந்த கம்பிலையும் வச்சோம்னா பாடி ஆகக்கூடாது. ஆச்சுனாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல டச் ஆகுது. அதை நம்ம பார்க்கணும். எங்கே டச் மறுபடியும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபேனை பொறுத்தவரை உள்ளே வர செட்டு வந்து ஸ்டார்டிங் ஆகிடு. உள்ளுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைண்டிங்கு இது ஸ்டார்டிங். வெளியில் வர்றது ரன்னிங். ஸ்டார்டிங் வந்து கம்பி கம்மியாக இருக்கும். வெளியில் வரப்போ ரன்னிங் வந்து கூட வரும். இதுதான் மெத்தடு. இதுலேயே வந்து இது ஒரு வைண்டிங்காக இருக்கும். இதில் ஃபுல்லாகவே நெருக்கலாக இருக்குதுல்ல, இதை விட்டு கொடுங்க. இது வந்து ஹை ஸ்பீடு. 4 விசிறி போட்டு ஹை ஸ்பீடில் வேகமாக ரன்னிங்கில் ஓடும். என்ன சீலிங் ஃபேனு அதுக்குள்ளே ஃபேன் இருக்குது. இதுக்கு மெத்தட் அப்படின்னா, ஆனால் இது ஒரு வைண்டிங் விட்டு ஒன்று எடுப்பாங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கம்பியை வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருக்கிறேன். கீழே இருக்கேன் இந்த டேரில் கம்பி வச்சுருக்கீங்களா, அதில் வந்து கம்பி வந்து இதான் மிஷின் சுற்றுறதுக்கு கம்பி இது வழியாக வரும் தெரியுங்களா. இது வழியாக வந்து உள்ளே வந்து இதில் வந்துடும். வந்து இந்த பாட்டு வழியாக வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்பி ஓடுறப்ப இந்த சைடில் இடிச்சுன்னா கம்பி கட் ஆகிடும். அதனால இடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாபின் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிறதுக்காக இந்த பாபின் செட் பண்ணி வச்சுருவோம் ஸ்டாண்டர்டாக. இப்படியே இருக்கும். இப்போ கம்பி ஓட்டுறப்போ இதில் வந்து இதை கொஞ்சம் சிக்கல் இருக்கியா, அதெல்லாம் சிக்காமல் இருக்கிறதுக்காக அளவு கொடுக்கறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேனை பொறுத்தவரை அதுக்கு டேன்ஸ் வந்து உள் செட்டுக்கு வந்து 360 நம்பர் அந்த குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது செட்டிங், இது ப்ளஸ், இது மைனஸ். பாயிண்ட் வந்து ஸ்பீடாக இதில் இப்போ வைக்கிறேன். செட் பண்ணிகிட்டு இருக்கேன் மிஷினில். கொஞ்சம் அந்த இடத்துல கம்பி வரப்போ சுற்றி வரும். இது கூட வந்துக்கலாம். இங்கிட்டு வாங்க வந்துருக்காங்க. சரி வா, உள்ள வா. ஒன்றும் வேலை இல்லை. நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி தான் வரணும். முன்னாடி வாப்பா. எதையும் டச் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு டான்ஸ் வந்து ஒரு சுற்றி இப்படி சுற்றலாம்.
அடுத்த செட்டு சுற்றுறப்ப ஆப்போசிட்டாக வரணும். அது நம்ம ஓட்டுறப்ப வந்து இப்போ லெஃப்ட் ரைட்டு இருக்கா. நான் எப்போதுமே நான் ஓட்டுறது வந்து ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க. நான் வந்து இப்படி ஓட்டலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல எது ஓட்டுறோமோ லெஃப்ட்டில் ஓட்டாமல் கடைசியில் முடிக்கிறப்ப ரைட்டில் தான் முடிக்கணும். இப்போ நான் ரைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போதுமே. இப்போ இப்படி ஓடும். அவ்வளோ எல்லா செல் பற்றியமாக நின்றுக்கும். 36 சுத்து தான் சுத்தணுமா? 360 செட்டு இருக்கு. அது செயினுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனி செயினுக்கு தகுந்த மாதிரி வரும். இதே ஓரியன்ட்டு அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இது வந்து ஓரியன்ட் போடலாம். இதில் வந்து 12 செட்டு தான் வரும். இந்த இதுக்கு இதில் 14 வரும். இந்த அவுட்ரு செட்டு பார்த்தீங்களா உள்ள அவுட்ரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கல. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த இதோட 12 செட்டு வரும். இதுக்கு 14 இதுக்கு 16 இது மாதிரி வரும். அதுக்கு மாதிரி மாறுறப்ப நம்மளுக்கு ஃபேன்ஸும் மாறும். இப்போ இந்த ஃபேனுக்கு நான் 360 உள்ள வெளியில் வந்து 390 வைப்போம். இதுக்கு 345 உள்ள வெளியில் 375 இதுக்கு உள்ள 330 335 வைக்கலாம். 335 இதுக்கு 390 வரும். அது மாதிரி மாறும். இப்போ இதுக்கெலாம் வந்து 600 650 அது நம்ம சுற்றுலப்போ நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்குறப்பவே நம்ம அந்த மிஷினுக்குன்னா ஒவ்வொரு ஃபேனுக்கும் இவ்வளவு, ஒவ்வொரு ஃபேன்லையும் நிறையா கோர் இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா. இது சைஸ் மாறும். இப்போ இது வந்து கம்மியாக இருக்குது. 11 mm தான் வரும். இது கிட்டத்தட்ட 17 18 mm வரைக்கும் வரும். பதினாறு mm இருக்குது. இது வரைக்கும் 10 கட் பண்ணி இன்னும் அவுட்ரு வெளியில் இருக்கிறப்ப சேப் ஒயர் வந்துடும். இந்த கனெக்ஷன் போகிறக்காக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பேர் என்ன பண்ணுவோம், சுற்றிட்டோம்னா கூட இப்போ விட்டுருவேன். முட்டின ஓட்ட வழியாக வெளியில் எடுத்துட்டு ஜாயின் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். இது வந்து கெப்பாசிட்டர் கண்டென்சர்னு சொல்லுவாங்க, கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் கரண்ட்டை வாங்கி 2.5 MHz உள்ளது. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். இது வேற மாதிரி சீலிங் ஃபேனை பொறுத்தவரை 2 MFல இருந்து 2 வரைக்கும் போட்டுக்கலாம். 2.5 2.25 2 இது வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போகிறப்ப இந்த வெயிட் ஆக ஆக கண்டென்சர் மாறும். 3 MFT 4 MFT இந்த ஆஃபீஸர்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய வெள்ளை மண்டை பெருசாக ஓடும். அதுக்கு 4 போடுவாங்க. அதே மாதிரி நம்ம கிரைண்டர் மோட்டருக்குலாம் 8 10 இது கிரைண்டர் மோட்டர் உள்ளது. இதெல்லாம் போட்டிருக்கு 10 MFT 10 MFT இது வந்து இதில் 8 வரும் 10 வரும். கிரைண்டர் மோட்டர் பொறுத்தவரை கொஞ்சம் அவருக்கு கொடுத்த மோட்ரு அது ஸ்டார்டிங் கண்டென்சரு. அது வந்து வேறு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது. இது வந்து ரன்னிங் கண்டென்சர். இதெல்லாம் ரன்னிங்காக போடுறது. அது போட்ட உடனே கண்டென்சர் வந்து இது எதுக்காக போகிறோம்னா இது கரண்ட்டை வாங்கி கண்ட்ரோலாக கொடுக்கும். ஃபேனுக்கு அதிகமாக கொடுக்காம ஃபேனுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த கெப்பாசிட்டி தான் கொடுக்கும். இப்போ நம்ம கனெக்ஷன் ஃபேன் ஓட வைக்கணும் அப்படின்னாக்க இது ரன்னிங், இது ஸ்டார்டிங். ரெண்டையும் ஒன்றா உருவிக்கிறோம். ஓகேவா? மாதிரி ஆகலை இதுக்கு வச்சா வரக்கூடாது. ஸ்டார்டிங் மட்டும் பிடிச்சிட்டு வாக்கில் இருக்கும். வெளிச்சட்டு வாக்கில் தான் இருக்கணும். இந்த காய் மேலே உணவு இன்ச்சுனாக்க டச் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஆகாது. ஆச்சுனாக்கா கரண்ட் வர டோட்டலாக வரும். இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஒரு ரன்னிங் ஒன்றா காமன் முடிக்கிறோம். அடுத்து ஒரு ரன்னிங் இருக்குது, ஒரு ஸ்டார்டிங் இருக்குது. இப்போ கண்டென்சரை இதில் ஒன்று அதில் ஒன்று கொடுக்குறோம். ரன்னிங்கில் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்குறேன்.
ஒன்றும் ஒன்றாகாது. இப்போ நம்ம லைன் கொடுக்குறப்ப ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடாது. சிகப்பு வேறு எது வருது அதான் ரன்னிங்கு. இதில் ஒரு சகப்பு இருக்கா, இதில் ஒரு சகப்பு இருக்குது. இது ரெண்டுக்கு தான் லைன் கொடுக்கணும். ஃபேனோட டைரக்ஷன் இதான். அப்படி தூக்கி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வச்சோம்னாக்க ரிவர்ஸ் இது ஃபார்வர்டு, இது ரிவர்ஸு. இது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து எதுவும் தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம குச்சி மதிப்பாக தான் கொடுக்குறோம். தண்ணிலாம் கொடுத்துருக்கேன், அது ரிவர்ஸ் ஓடுது. சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வச்சா ரிவர்ஸ் ஓடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் வைப்பாங்க. இப்போ கரெக்டாக ஓடுதா, உடனே இதுதான் லைன் சொல்லி பெரும்பாலும் இந்த எலக்ட்ரிஷன்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, உடனே இது ரெண்டுக்கும் லைனை கொடுத்துருவாங்க. நம்ம சேர்ந்து ஓடுறப்போ ஓடும், மெதுவாக ஓடும், ரன்னிங் இருக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சில சொல்லுவாங்க அது வந்து காய் கண்ணே சரியில்லை அப்படின்றாங்க. ஆனால் அவங்க லைன் கொடுத்தது சரியில்லை. நம்ம எப்போதுமே கொடுக்குறது ரன்னிங்காக கொடுக்கணும். இப்போ மாறி ஓடுதுன்னா இங்கே என்ன பண்ணோன்னா, எதை என்ன எடுத்துக்கலாம், இந்த கருப்பை மாற்றிக்கலாம், இல்லை சிகப்பை மாற்றிக்கலாம். ஏதாவது ஒன்று ஸ்டார்டிங்கில் இருக்குதுல்ல, இது ரெண்டு காமன் ஆகிடுச்சுல, இதில் வந்து முதல்ல காமன் வந்து ஒரு ரெண்டாக பிரிச்சிடும். பிரிச்சுட்டு ஸ்டார்டிங்கை மட்டும் மாற்றிக்கிறோம். அவ்வளவுதான். நல்ல பேருக்கு 2 ஒயர் வரும், 2 ஒயராக இதில் ஒன்று அதில் ஒன்று கொடுத்துடணும். இது கனெக்ட். இதை கொடுத்தாக்க இந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தியா, இது தேவையில்லை, இது சும்மா சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். இதை வந்து சென்டரில் கொடுத்துட வேண்டியதேன். இது ரெண்டு லைன் கொடுத்துக்கலாம். கனெக்டில் கொடுத்தோம்னா இங்கே ஒன்று, இங்கே கொடுத்தோம்னா மரம் வேறு ரெண்டை கொடுத்தோம்னா தேன் ஓடும். இல்லை டேப்பு கூட அடிச்சு விட்டுக்கலாம். கனெக்டில் ஸ்க்ரூ இல்லை அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இதுதான் சீலிங் ஃபேனை பொறுத்தவரை இதான் மெத்தட் அவருக்கு வருது. இப்போ சப்போஸ் இடையில கம்பிங்களே கட்ட ஆரம்பிச்சுனாக்கா வராது. நம்ம ஓடுறப்பவே ரன்னிங்லேயே எங்கே கட் ஆகிடும் ஒன்றுக்குள்ள, அது மாதிரி இருந்தாலும் கிளம்பி வராது. அப்போ நம்ம பார்க்கணும் எந்த இடம் கட் ஆகிடுதுன்னு பார்க்கணும். வருதா, வராது. அதாவது எனாமல் இருக்குது, அந்த கம்பி மேலே எனாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் அதில் பாஸ் ஆகாது. அதனால தான் இப்போ நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணால் உனக்கு வந்திருக்காது கரண்ட்டு. அதனால் அந்த இடத்துல லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து விட்டு அந்த இடத்த அந்த தொடர்ந்து விட்டு வச்சோம்னா வரும். இப்போ பாடியில் வைக்கணும். இதுக்கு வரக்கூடாது. வந்துச்சுனாக்கா நம்ம சொறி இருக்கிற வெப்பலை எங்கன்னா கம்பி உரத்தை டச்சாக இருக்குது. இந்த கம்பி எங்கேயாவது ஒரு இடத்துல உரைச்சுனாக்க பாடியில் வரும். அப்போ நம்ம பார்க்கணும், பேப்பர் சொருவின இடத்துலையோ இல்லை ஓட்டுறப்ப எங்கேயோ உள்ளே போய் இழுத்துக்கிட்டு இருக்கா, இல்லை கம்பிக்கு எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அதை கம்பெனி மாற்றிக்கலாம். ஒரே டைம்ஸில் ஓடிச்சுனாக்க ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலது ஓடவே ஓடாது. அதனால் லெஃப்ட்டுன்னு அடுத்து ரைட்டு.